இளைஞர்கள் பெரும்பாலும் இதுவும் என்னுடைய அப்சர்வேஷன் தான். இம்பல்சிவிட்டின்னு நாங்கள் அதை சொல்லுவோம். டக்கு 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 டக்குன்னு நடக்கணுன்றது அவங்களுடைய வேலை. அந்த எனர்ஜி லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சில இடத்துலலாம் வேலைக்கே போனாலும் சரி, டக்கு டக்குன்னு பேசக்கூடியவங்க அல்லது 2 நாளில் ட்ரைனிங் தரக்கூடியவங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறாங்களா? எவ்வளோ நாளைக்கு எனக்கு கிடைச்சி ஹைக்கு கிடைக்கும்? இதனுடைய அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இம்பல்சிவாக அவங்களுடைய கேள்விகள் எல்லாம் என்னுடைய சீஃப் டாக்டர் சொல்வார், லைஃப் இஸ் நாட் அ இன்ஸ்டன்ட் காஃபி இளையராஜா, இட் வில் டேக் இஸ் ஓன் டைம் ஃபார் அ ப்ராக்ரஸ்ன்னு சொன்னது தான் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது. அதே மாதிரி மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். சக நண்பர்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து, ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் லாஸில் வரப்போறாருன்றதெல்லாம் தெரியாது. இந்த இஎம்ஐ ஆப்ஷனாக இருக்கட்டும், ஒரு இமீடியட் ட்ரிப்பாக இருக்கட்டும், ஆர் லைஃப் இஸ் ரொம்ப ஷார்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ஜி ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் இருக்கிற வரையும் வாழ்க்கை வாழுவோம். இது இல்லாமல் இந்த ட்ரிப்பை பற்றியெல்லாம் ஸோ மச் ஆஃப் வீடியோஸ் ஆன் ரீல்ஸ் எல்லாம் போகிறதுனால சாட்டர்டே சண்டே ஆனாலும் சரி எங்கேயாவது போகிற மாதிரியோ இல்லை நம்ம ஆல்ரெடி பழைய செக்மெண்ட்டில் பேசுகிற மாதிரி இந்த பப்பு பார்ட்டிஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி தூங்காமல் சாப்பிடாமல் மற்றவங்களோட நல்ல ஒழுக்கமாகவோ இல்லை லைக் ப்ரெடாமினண்ட்டாக ஒரு நல்ல ஒரு பொருளாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே போக போக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாறும் மனநிலையிலும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் என்ன இருக்கோ அப்படியே பேசிடுவாங்க.